هريرة رضي الله تعالى عنه أنه قال لما نزلت من يعمل سوءا يجز به بلغت من المسلمين مبلغا شديدا فقال رسول الله صلى الله عليه وسلم قاربوا وسددوا ففي كل ما يصاب به المسلم كفارة حتى النكبة இன்கபுஹா அவி ஷௌகதி இஷாக்கிஹுஹா. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வசனம் மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி என்ற வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய கவலையை அடைந்தார்கள். யார் இந்த உலகத்திலே தீமையை செய்கின்றார்களோ அதற்குண்டான கூலி கொடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த வசனம் வருகின்றது. இந்த செய்தி சஹாபாக்கள் எல்லாம் மிக ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், காரிபு வசத்திது, நீங்கள் நற்செயல்களை அதிகம் செய்வதற்கு நெருங்குங்கள், அதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வரம்பு மீறி விட வேண்டாம், நடுநிலையை கையாளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஃபீ குல்லி மா யுஸாபு பிஹில் முஸ்லிம் கஃபாரத்துன், முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு ஒரு முசீபத்தும் அது அவனுக்கு குற்றத்தின் பரிகாரமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் ஹத்தன் நகிபத்தி யுங்கபுஹா, ஒரு கால் இடறி கீழே விழுந்தாலும் அதுவும் அவனுக்கு நன்மையாக இருக்கின்றது. அவி ஷௌகதி இஷாக்கிஹா, ஒரு மனிதனுக்கு முள் தைத்து விட்டாலும் அதுவும் அவனுக்கு நன்மையாக ஆகின்றது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 5030வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய ஒரு நோய், அந்த நோய் வந்தால் கூட அந்த முஸ்லிமுக்கு அது நன்மை என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு முன் சொன்னார்கள். அவனுக்கு என்று ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு தீமை என்ன செய்கின்றது, அழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் ஒரு மனிதருக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முள் தைத்தால் கூட அல்லது ஒரு கால் இடறியதா பூமியில் நடந்து போயிட்டு கால் இடறியது, அப்படி ஒரு சிறிய ஒரு நோவினைக்கு கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் அவனுக்கு நன்மை எழுதிவிடுகின்றான். ஆகையினால் நீங்கள் இந்த நோய் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி தன்னைத்தானே திட்டிக் கொள்வது அல்லது பிறருக்கு ஒரு நோய் வந்து அவர் கஷ்டப்படும் பொழுது அவர் என்ன பாவம் செய்தாரோ என்றெல்லாம் சொல்லாமல் அவருடைய பாவம் அழிக்கப்படுகிறது என்ற சந்தோஷம் கொள்ளுங்கள். ஒருத்தர் நோய் விட்டு போறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா அப்ப நம்ம என்ன நினைக்கணும், அவருடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு. அந்த நோய் வந்தவரும் கூட என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய நோயை தந்து விட்டானே, பெரிய நோயை தந்துட்டானே, என் நோய் போக மாட்டேங்குதே என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அவர் நினைக்க வேண்டும், நம்முடைய பாவம் அழிக்கப்படுகின்றது, நமக்கு நன்மை எழுதப்படுகின்றது என்று நினைக்க வேண்டும். நபிகள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5031வது செய்தியில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு பெண்மணியை சந்திக்க செல்கின்றார்கள். உம்மு சாயிப் அல்லது உம்மு சையப் என்ற ஒரு பெண்மணி. அப்ப அந்த பெண்மணியை சந்திக்கும் பொழுது நோய் விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள். அந்த பெண்மணி மிகப்பெரிய வேதனையிலே இருக்கின்றார். ஃபகால மாலகி, உனக்கு என்னமா ஏற்பட்டது, ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கின்றது, லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, அந்த காய்ச்சல் அல்லாஹ் பரக்கத் செய்யாம போகட்டும் அப்படின்னாங்க. அந்த வேதனையுடைய உக்கிரத்துல சொல்லிட்டாங்க, பரக்கத் செய்யாம போகட்டும் அப்படின்னு. அப்ப இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஸுப்புல் ஹம்மா, காய்ச்சலை திட்டாத, காய்ச்சல் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. ஏனென்றால் ஃபஇன்னஹா துذஹிபு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய அந்த பாவம் அந்த காய்ச்சல் மூலியமாக மன்னிக்கப்படுகின்றது, அந்த பாவம் அழிக்கப்படுகின்றது. ஆகையினால் உனக்கு காய்ச்சல் வந்ததுக்காக நீ என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் பரக்கத் செய்யாம போகட்டும், என்னை அல்லாஹ் இப்படி வேதனைப்படுத்துறானே, அல்லாஹ் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகின்றானே என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, புலம்பாதீர்கள். கமா யுذஹிபுல் கீரு ஹபத்தல் ஹதீஸ, எப்படி ஒரு
துரு பிடிச்ச இரும்பை அதை நெருப்பிலை போட்டால் அந்த துரு எப்படி நீங்கி விடுகின்றதோ அதுபோன்று உன் காய்ச்சல் மூலியமாக நீ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னித்து விடுகின்றான். ஆகையினால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு தனக்கு தானும் திட்டக்கூடாது, பிறரையும் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. அந்த நோயினால் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கின்றான் என்று நாம் நினைக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மூமினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வயா அஜபா அல் முஃமின், மூமின்களுடைய விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் ஹமிதல்லாஹ வ ஷக்கர, அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றான், அதற்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால் ஃபஸபர, அவன் பொறுமையை கையாளுகின்றான். அப்ப நோய் ஏற்பட்டாலும் அவனுக்கு நன்மையாக மாறுகின்றது, அவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்தாலும் அதுவும் நன்மையாக மாறுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் நோய் வந்ததுக்காக வேண்டியோ நம்ம சிரமப்படுகின்றோம் என்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் அல்லாஹ்வை திட்டுவது அல்லது நம்மளை நாமளை திட்டிக் கொள்வது இது போன்ற காரியங்களில் வராமல் பொறுமையை கையாளும் பொழுது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய நற்கூலி வழங்குகின்றான் அப்படிங்கிற செய்தியை இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹ்.